தன் உள்ளத்திலே உள்ள அந்த நேசத்தை எல்லாம் அடக்கி வைத்து தன்னையே ஒரு கெட்ட நபராக, பிள்ளைக்கு கோபக்காரன் என்று நீ நினைச்சுக்கோ, பரவாயில்ல, மனசுக்குள்ள இறக்கம் பாசம் அவ்வளவு கொட்டும். ஆனாலும் நான் கொஞ்சம் அடிக்காவிட்டால், நான் கொஞ்சம் சட்டம் போடாவிட்டால், நான் கொஞ்சம் கண்டிக்காவிட்டால் உள்ள வழி தவறிடுமோ நினைக்கும் போது தன் பிள்ளையுடைய எதிர்கால நலனுக்காக தன்னை தானே ஒரு கெட்டவர் மாறி காட்டிக் கொண்டு பிள்ளையுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து வாழக்கூடியவர்கள் தான் அந்த தந்தை. சில வேளை பாப்பா அடிச்சிருக்கலாம், சின்னத்துல புள்ள அழுதுரும், புள்ள பாப்பாவோட கோபத்துல படுத்துரும். பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்த தந்தைமார்களுக்கு தெரியும், அடிச்சுட்டு புள்ள கோபத்துல தூங்கிட்டு புள்ள வெள்ளை கிளம்பினா அதை மறந்துடும். ஆனால் அடிச்ச பாப்பாவுக்கு தூக்கம் போகாது. நான் அடிச்சுட்டேனே, பிள்ளைக்கு ஏன் அடிச்சோம், இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாமே, அந்த அடித்த இடத்தை வந்து பார்த்து தொட்டு கவலைப்பட்டு தூங்குற பிள்ளைக்கு முத்தத்தை கொடுத்து, தூக்கம் போன பின்னாடி முத்தம் கொடுப்பாங்க. ஏன் எழும்பி இருக்கும் போது முத்தம் கொடுத்தா வாப்பாவை இதாக்கி கொள்ளலாம், வாப்பாவும் எங்களுக்கு எதுவும் செய்ய விடுவார் என்ற ஒரு தப்பான எண்ணம் வந்துருமோ என்ற பயத்துல உள்ள தப்பி தவறி கூட கெட்ட வழியில வைத்திடக் கூடாது என்று தன்னையே கெட்டவராக அப்படி ஒரு பிரம்மையை காட்டி ஒரு கடுமையானவராக அப்படி வாழ்ந்து கடைசி வரைக்கும் அப்படியே மரணிக்கிறார்கள். சகோதரர்களே, நாம் அவருடைய உணர்வை புரிந்து கொள்வதில்லை.